ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ். அதில் லெசன் 5 தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள் அப்படின்ற லெசன் பார்க்கலாம். ரீடிங் தான் இருக்கும் இதில், ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். கற்றலை நோக்கங்கள். தமிழ்நாட்டின் தொழில்துறை தொகுப்புகள் முன்னேற்றத்தின் வரலாற்றை அறிந்து கொள்ளுதல், தமிழ்நாடு அரசின் கொள்கைகள் மற்றும் தொழில்துறை மேம்பாட்டு முகமைகளை அறிந்து கொள்ளுதல், அரசின் கொள்கைகளின் தாக்கத்தை புரிந்து கொள்ளுதல், தொழில் முனைவோரின் பங்கினை பற்றி அறிந்து கொள்ளுதல். அறிமுகம். பொதுவாக மூலப்பொருட்களை எளிதில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக மாற்றுவதில் ஈடுபட்டுள்ள எந்த ஒரு மனித நடவடிக்கையையும் நிறைவேற்றுமிடம் தொழிற்சாலை என்று அழைக்கப்படுகிறது. நுகர்வோருக்கும் மற்ற உற்பத்தியாளருக்கும் தேவைப்படும் பொருட்களை நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பெருமளவில் உற்பத்தி செய்வது தொழில்மயமாதல் எனப்படும். தமிழ்நாட்டில் தொழில்மயமாதலின் தன்மை, தொழில் தொகுப்புகளின் முக்கியத்துவம் மற்றும் தமிழ்நாட்டில் தொழில் தொகுப்புகள் எவ்வாறு முன்னேறின என்பதையும், தொழில்களை மேம்படுத்துவதில் அரசு எடுக்கும் முயற்சிகளையும் அதன் பங்கினை பற்றியும் இப்பாடப்பகுதியில் நாம் அறிந்து கொள்வோம். தொழில்மயமாதலின் முக்கியத்துவம். தொழிற்சாலைகளின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளும் முன் நாம் ஏன் வேளாண்மையின் வளர்ச்சியுடன் அதன் பொருளாதார வருவாய் மற்றும் வேலைவாய்ப்பு குறைகிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, உணவு தேவையுடன் வருமான தேவையும் நிலையானதாக உள்ளது. எனவே ஒரு நாட்டின் பொருளாதாரம் வளர்ந்து வருமானம் அதிகரிக்கும் பொழுது நுகர்வோர் வேளாண்மை உற்பத்தி பொருட்களுக்கு தங்கள் வருமானத்தில் ஒரு சிறு பகுதியை மட்டும் செலவிடுகிறார்கள். இரண்டாவதாக, நுகரப்படும் உணவும் பொருளாதார விரிவால் பல மாற்றங்களுக்கு உட்படுகிறது. உணவுப் பொருட்கள் நீண்ட தூரத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு பதப்படுத்தி முத்திரையிடப்படுகிறது. இதன் விளைவாக நுகர்வோர்கள் வாங்கும் விலையை விட விவசாயிகள் பெறும் விலை குறைவாக உள்ளது. மூன்றாவதாக, நிலத்தின் இறுதிநிலை உற்பத்தி திறன் குறைந்து கொண்டே வருவதால் வேளாண் பணிகளுக்கு தொழிலாளர்களை ஈர்த்து கொள்வதில் சில வரையறைகளை பின்பற்ற நேரிடுகிறது. பெருமளவிலான மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்கு வேளாண்மையை நம்பியிருப்பதாலும் கூலியை அதிகரிக்க வாய்ப்பில்லாததாலும் வறுமையின் அளவு தொடர்ந்து அதிகரிக்கிறது. இந்த அனைத்து காரணிகளின் விளைவாக வேளாண் துறையில் இருந்து விலகி பொருளாதாரமானது உற்பத்தி மற்றும் வேலைவாய்ப்பின் அடிப்படையில் ஒரு தேவையை ஏற்படுத்துகிறது. தொழில்மயமாதல் ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு என்னென்ன நன்மைகளை தருகிறது? முன்னர் கூறியது போல் ஒரு பொருளாதாரத்தில் பிற உற்பத்தியாளர்களுக்கு தேவையான உள்ளீடுகளை உருவாக்குவது அவசியம். வேளாண் உற்பத்தி திறன் அதிகரிக்க உரங்கள் மற்றும் டிராக்டர்கள் போன்ற தொழில்களுக்கு உள்ளீடுகள் தேவைப்படுகிறது. இரண்டாவதாக, உற்பத்தியாளர்கள் மற்றும் நுகர்வோர் பண்டங்கள் ஆகிய இரண்டிற்கும் இடையே ஒரு சந்தை நிலவுகிறது. அதேபோல் வங்கி, போக்குவரத்து மற்றும் வர்த்தகம் போன்ற பணிகள் தொழிற்சாலைகளின் உற்பத்தியை சார்ந்தே உள்ளது. மூன்றாவதாக, நவீன உற்பத்தி முறைகளை பயன்படுத்துவதன் மூலம் தொழில்கள் சிறந்த உற்பத்தி திறனை அளிக்கின்றன. இதனால் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து பண்டங்களின் உற்பத்தி செலவும் குறைகிறது. இதன் காரணமாக மலிவான விலையில் பண்டங்களை வாங்கிட உதவவும் மற்றும் அதிக அளவு உற்பத்தி தேவையை உருவாக்கவும் உதவுகிறது. நான்காவதாக, அத்தகைய பண்டங்களின் உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் தொழில்மயமாதல் வேளாண்மையில் ஈடுபடும் அதிக உழைப்பாளர் சக்தியை ஈர்க்க உதவுகிறது. எனவே வேலைவாய்ப்பை உருவாக்குவது தொழில்மயமாதலின் ஒரு முக்கிய நோக்கமாகும். ஐந்தாவதாக, தொழில்மயமாதலுக்கு நன்மை தருவது தொழில்நுட்ப மாற்றமே ஆகும். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் தொழில்மயமாதலின் முறைகளையும் அதன் வளர்ச்சியையும் அறிந்து கொள்ள முடிகிறது. அவற்றின் விளைவாக உழைப்பாளர்களின் உற்பத்தி திறன், அதாவது உழைப்பாளர்களின் உள்ளீடு அதிகரிக்கிறது. இதனால் தொழிலாளர்கள் அதிக வருமானம் ஈட்ட உதவுகிறது. ஆறாவதாக, வருமானம் அதிகரிப்பு பண்டங்கள் மற்றும் பணிகளின் தேவைக்கு வழிவகுக்கிறது. நெக்ஸ்ட், தொழிலகங்களின் வகைகள். தொழிற்சாலைகளை கீழ்கண்ட வகைகளில் வகைப்படுத்தலாம். ஃபர்ஸ்ட், பயனர்கள். முடிவுற்ற பொருட்களை இறுதி நுகர்வோர் பயன்படுத்தினால் அது நுகர்வோர் பண்டங்கள் துறை என்றும், வெளியீடுகள் மற்றொரு உற்பத்தியாளரால் பயன்படுத்தப்பட்டால் அது மூலதன பண்டங்கள் துறை என்றும் அழைக்கப்படுகிறது. சிமெண்ட் மற்றும் எஃகு போன்ற பிற தொழில்களுக்கு மூலப்பொருட்களை தயாரிக்கும் தொழிற்சாலைகள் உள்ளன. இத்தகைய தொழில்கள் அடிப்படை பண்டங்கள் தொழில்கள் என்று அழைக்கப்படுகின்றன. நெக்ஸ்ட், பயன்படுத்தப்படும் உள்ளீடுகளின் வகை. வேளாண் பதப்படுத்துதல், நெசவுத்துறை, ரப்பர் உற்பத்தி, தோல் பொருட்கள் போன்ற மூலப்பொருட்களை பயன்படுத்தும் அடிப்படையில் தொழிற்சாலைகளை வகைப்படுத்துகின்றன. நெக்ஸ்ட், நிறுவன உரிமையாளர்கள். தொழிற்சாலைகளானது தனியாருக்கு சொந்தமானதாகவும் பொது உரிமையாளர், அதாவது மத்திய அல்லது மாநில அரசாங்கத்தால் தனியார் மற்றும் பொதுத்துறை கூட்டுறவாக இரண்டிற்கும் சொந்தமானதாகவும் அல்லது கூட்டுறவுக்கு சொந்தமானதாகவும் உள்ளன. அளவு.
நிறுவனங்கள் அவற்றின் உற்பத்தி, விற்பனை, முதலீடு அல்லது வேலைவாய்ப்பு ஆகியவற்றின் அளவின் அடிப்படையில் பெரியதாகவோ, சிறியதாகவோ அல்லது நடுத்தரமாகவோ இருக்கலாம். சிறிய நிறுவனங்களை விட அளவில் சிறியதாக இருக்கும் மிகச் சிறிய நிறுவனங்களும் உள்ளன. சிறிய நிறுவனங்கள் 2 காரணங்களால் முக்கியமானதாக கருதப்படுகிறது. முதலாவதாக, இது பெரிய அளவிலான துறையை விட அதிக வேலைவாய்ப்பை உருவாக்குகிறது என்று நம்பப்படுகிறது. பெரிய நிறுவனங்களானது மிகவும் மேம்படுத்தப்பட்ட மற்றும் தானியங்கி தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதால் அது போதுமான அளவு வேலைவாய்ப்பை உருவாக்குவதில்லை. இரண்டாவதாக, சிறிய அளவிலான துறை குறைந்த எண்ணிக்கையிலான சலுகை பெற்ற பின்னணியில் இருந்து ஏராளமான தொழில்முனைவோரை வெளிப்படுத்துகிறது. உலகின் பல்வேறு பகுதிகளில் தொழில்மயமாதல் அனுபவங்களின் அடிப்படையில் ஒரு துறையில் நிபுணத்துவம் வாய்ந்த சிறிய நிறுவனங்கள் புவியியல் ரீதியாக குறிப்பிட்ட இடங்களில் குவிந்து உற்பத்தி மற்றும் கற்றலின் மூலம் பெரிய நிறுவனங்களின் திறன் இல்லாவிட்டாலும் அதற்கு ஈடு கொடுக்கும் அளவில் உள்ளதென நம்பப்படுகிறது. இத்தகைய சிறிய நிறுவனங்களின் தொகுப்புகளே தொழில்துறை தொகுப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. தொழில் தொகுப்புகள் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ். தொழில் தொகுப்புகள் என்பது பொதுவான சந்தைகள், தொழில்நுட்பங்கள் மற்றும் திறன்களுக்கான தேவைகளை பகிர்ந்து கொள்ளும் வரையறுக்கப்பட்ட புவியியல் பகுதியில் உள்ள நிறுவனங்களின் தொகுப்புகளாகும். இங்கிலாந்தில் உலோகம் மற்றும் நெசவு தொழிலில் ஈடுபட்ட சிறிய நிறுவனங்களின் செயல்பாடுகளின் தொகுப்பினை புரிந்து கொள்ள 1920களில் புகழ்பெற்ற பொருளாதார அறிஞரான ஆல்ஃபிரட் மார்ஷல் அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருந்த பொழுது தொழில் தொகுப்பு அல்லது மாவட்டங்களின் நன்மைகளை முதலில் கண்டறிந்தார். 1980களில் இத்தாலியில் சிறிய நிறுவனங்கள் வெற்றி பெற்ற பின்னர்தான் மார்ஷலின் தொழில்துறை மாவட்டம் இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிக்ட் என்ற கருத்து பிரபலமாக்கப்பட்டது. இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளில் கொள்கை வகுப்பாளர்கள் தங்களுடைய நாட்டில் இது போன்ற பல சிறிய நிறுவனங்களின் தொழில் தொகுப்பினை உணர்ந்ததால் அவற்றினை ஊக்குவிக்க தொடங்கினர். வெற்றிகரமான தொழில் தொகுப்புகளின் முக்கிய பண்புகள் பின்வருமாறு: சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் புவியியல் பகுதிகளுக்கு அருகாமையில் இருத்தல், துறை சார்ந்த சிறப்பு கவனம், நிறுவனங்களுக்கு இடையே நெருக்கமான அல்லது பரஸ்பர முறையில் இணைந்திருத்தல், புத்தாக்கத்தினால் நிறுவனங்களுக்கு இடையேயான போட்டி, நம்பிக்கையை எளிதாக்கும் ஒரு சமூக கலாச்சார அடையாளம், பல்வேறு திறமையான தொழிலாளர்கள், சுய உதவிக் குழுக்கள் செயல்படுதல், வட்டார மற்றும் நகராட்சிகளுக்கு அரசின் ஆதரவு போன்றவற்றால் நிறுவனங்கள் ஒருவருக்கொருவர் பரஸ்பரமாக ஒத்துழைத்து போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் பரஸ்பர ஒத்துழைப்பின் மூலம் அவர்கள் தங்கள் திறனை விரிவுபடுத்த முடியும். போட்டியின் மூலம் அவர்கள் மிகவும் திறமையானவர்களாக மாற கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். நெக்ஸ்ட், தொழில் தொகுப்பு எவ்வாறு தோன்றுகிறது? தொழில் தொகுப்பு தோன்றுவதற்கு பல்வேறு காரணிகள் உள்ளன. ஒரு சில தொழில் தொகுப்புகள் தோன்றிய இடங்களில் கைவினைஞர்கள் குடியேறி நெடுங்காலமாக அங்கு தங்கி இருந்ததாகவும் வரலாறு கூறுகிறது. கைத்தறி நெசவு தொழில் வளர்ச்சி இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாகும். சில துறைகளில் ஒரு பெரிய நிறுவனம் நிறுவப்படும் போது அதன் உள்ளீடு மற்றும் பணிகளின் தேவைகளை கவனித்துக் கொள்வதற்காக தொழில் தொகுப்பு நிறுவனங்கள் தோன்றக்கூடும். சில நேரங்களில் ஒரு வட்டாரத்திலிருந்து மூலப்பொருட்களை பயன்படுத்தி உற்பத்தியை ஊக்குவிக்க அரசாங்கங்கள் முடிவு செய்யலாம். இது தொழில் தொகுப்பு தோன்றுவதற்கு வழிவகுக்கும். தமிழ்நாட்டின் தொழில்மயமாதலின் முன்னேற்றம் பற்றிய வரலாறு. தமிழ்நாட்டில் காலனித்துவ முன்காலத்தில் நெசவு, கப்பல் கட்டுமானம், இரும்பு மற்றும் எஃகு தயாரித்தல், மட்பாண்டங்கள் தயாரித்தல் போன்ற தொழில்துறை நடவடிக்கைகளில் ஈடுபட்டதற்கான ஏராளமான சான்றுகள் உள்ளன. தமிழ்நாடு பரந்து விரிந்த கடற்கரையை கொண்டுள்ளதால் பல நூற்றாண்டுகளாக தென்கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவுடன் வர்த்தகத்தில் ஈடுபட்டது. தொழில் புரட்சிக்கு பிறகு இங்கிலாந்தில் இருந்து உற்பத்தி செய்யப்பட்ட இயந்திரங்களின் இறக்குமதியின் காரணமாக போட்டி நிலவி கைத்தறி நெசவு தொழில் வீழ்ச்சிக்கு காலனித்துவ கொள்கைகளும் பங்களித்தன. இருந்த போதிலும் சில தொழில்கள் காலனித்துவ காலத்தில் வளர்ந்தன. காலனித்துவ காலத்தில் தொழில்மயமாதலில் 2 காரணிகள் பெரும் பங்கு வகித்தது. முதலாவதாக, மேற்கு மற்றும் தெற்கு தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட பருத்தி சாகுபடி அதிக அளவு நெசவு தொழில் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தது. இரண்டாவதாக, இந்த காலகட்டத்தில் வாணிபத்தின் வளர்ச்சியானது சென்னை மற்றும் தூத்துக்குடி துறைமுக வட்டாரங்களின் அருகாமையில் தொழிற்சாலைகள் உருவாக காரணமாகவும் இருந்தது. மேலும் காலனித்துவ காலத்தில் சிவகாசியில் தீப்பெட்டி தொழிற்சாலைகள் நிறுவப்பட்டு பின்னர் பட்டாசு உற்பத்தி மற்றும் அச்சு தொழிலுக்கு முக்கிய மையமாக மாறியது. துறைமுகம் சார்ந்த தொழில்களும் இதே காலகட்டத்தில் இப்பகுதியின் வளர்ச்சிக்கு காரணமாகவும் இருந்தது. தோல் உற்பத்தி தொழிலானது திண்டுக்கல், வேலூர், ஆம்பூர் ஆகிய பகுதிகளில் நடைபெற்றது. தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியில் நெசவு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியானது இயந்திரங்களின் தேவையையும் அதற்கான தொழிற்சாலைகளையும் நிறுவ காரணமாக இருந்தது. இந்த நெசவு இயந்திர தொழிற்சாலைகளுக்கான இயந்திர உதிரி பாகங்கள், பழுதுபார்த்தல் மற்றும் உற்பத்தி செய்வதற்கான சிறிய அளவிலான தொழிற்சாலைகள் அதிக அளவில் வளர்ச்சியடைந்தன. 1930களில் தமிழகத்தின் மேற்கு பகுதியில் நீர்மின் சக்தியில் இருந்து மின்சார உற்பத்தி மற்றொரு முக்கிய தொழில் வளர்ச்சியாகும். நிலத்தடி நீரை உறிஞ்சுவதற்கு பயன்படுத்தப்படும் எண்ணெய் இயந்திரங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட மின்சாரம் கிடைத்தமையால் வேளாண்மை தொழில் விரிவடைந்தவுடன்
விரிவடைந்ததுடன் எண்ணெய் இயந்திரங்களின் தேவையும் அதிகரித்தது. இதன் காரணமாக இதனை சார்ந்த எண்ணெய் இயந்திர உதிரி பாகங்கள் பழுதுபார்க்கும் தொழிற்சாலைகள் அதிக அளவில் உருவாயின. இதனால் வார்ப்பு தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டு வேளாண்மை சார்ந்த இயந்திரங்கள் தயாரிக்கப்பட்டன. சுதந்திரத்துக்கு பின் 1990களின் முற்பகுதியில் தொழில் வளர்ச்சியானது. சுதந்திரத்திற்கு பிறகு நடுவண் மற்றும் மாநில அரசுகளால் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பல பெரிய நிறுவனங்கள் நிறுவப்பட்டன. சென்னையில் ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்படும் தொழிற்சாலையும், திருச்சிராப்பள்ளியில் கொதிகலன் மற்றும் விசையாழிகள் தயாரிப்பதற்காக பாரத கனரக மின்சாதன நிறுவனத்தை, அதாவது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் மத்திய அரசு நிறுவியது. பெல் நிறுவனம் அதனுடைய உள்ளீட்டுப் பொருட்கள் தேவைகள் தொடர்பாக பல சிறிய நிறுவனங்களின் தொழில் தொகுப்புகளின் தோற்றத்திற்கு வழிவகை செய்தது. சென்னை புறநகரில் உள்ள ஆவடியில் போர் தளவாடங்கள் தயாரிக்க கனரக வாகன தொழிற்சாலை அமைக்கப்பட்டது. ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் நிறுவனமும் சென்னையில் மகிழுந்துகளை உற்பத்தி செய்ய தொடங்கியது. அசோக் மோட்டார்ஸ், பின்னர் அசோக் லேலண்ட், ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் இணைந்து சென்னை வட்டாரத்தில் வாகன தொழில்துறை தொகுப்புகள் வளர்ச்சிக்கு உதவியது. மேலும் இது வாகன உதிரி பாகங்களின் நகரமாக மாறியது. 1950களில் இப்பகுதிகளில் உள்ள பெரிய நிறுவனங்களுக்கு வாகன கூறுகளை வழங்குவதற்கு சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான நிறுவனங்களுக்கு உதவியாக ஆவடியில் தொழில் தோட்டங்கள் நிறுவப்பட்டது. மாநிலத்தில் அதிக நீர் மின்சக்தி திட்டங்கள் மூலம் மின்மயமாதலை பரவலாக அதிகரிக்க வலியுறுத்தப்பட்டது. இந்த அனைத்து நடவடிக்கைகளிலும் அரசு பெரும் பங்கு வகித்தது. 1973ஆம் ஆண்டில் எஃகு உற்பத்தி செய்வதற்காக சேலத்தில் இரும்பு எஃகு ஆலை அமைக்கப்பட்டது. 1970-80களில் கோயம்புத்தூர் பகுதிகளில் விசைத்தறி நெசவு தொழில் தொகுப்புகள், அதேபோல் திருப்பூரில் பின்னலாடை தொழில் தொகுப்புகள் விரிவாக்கம் மற்றும் கரூரில் வீட்டு அலங்கார பொருட்கள் தொழில் தொகுப்புகள் இக்காலகட்டத்தில் உருவாகியது. மாநில அரசின் மூலம் பல்வேறு பகுதிகளில் தொழில்துறை தோட்டங்கள் அமைக்கப்பட்டு அதன் மூலம் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் ஊக்கப்படுத்தப்பட்டது. மாநிலத்தில் பின்தங்கிய வட்டாரங்களில் தொழில்துறைகளை மேம்படுத்துவதற்கு இத்தகைய கொள்கை முயற்சிகளை பயன்படுத்தி வெற்றி பெறச் செய்வதற்கு ஒரு உதாரணமாக தமிழகத்தில் ஓசூரில் விரிவாக்கப்பட்ட தொழிற்பேட்டைகள் சான்றாக கூறலாம். தமிழ்நாட்டில் தொழில்மயமாதல், தாராளமயமாதல் கட்டம் 1990களில் பொருளாதார சீர்திருத்தங்களுக்கு பிந்தைய காலகட்டம் தொழில்மயமாதலின் இறுதி கட்டமாகும். இந்த சீர்திருத்தங்கள் மாநில அரசாங்கங்கள் வளங்களை திரட்டுவதற்கு பொறுப்பேற்கச் செய்தன. மேலும் அவை தொழில்மயமாதலுக்கு தனியார் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஒருவருக்கொருவர் போட்டியிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. மலிவான நிலம், வரிச் சலுகைகள் மற்றும் மானியங்கள் போன்ற சலுகைகள் முதலீட்டாளர்களை கவர்ந்திழுத்தன. வர்த்தக தாராளமயமாக்கல் மற்றும் நாணய மதிப்பிறக்கம் ஆகியவை ஏற்றுமதி சந்தைகளை திறக்க உதவியன. இது 2 பெரிய முன்னேற்றங்களுக்கு வழிவகுத்தது. தமிழகத்தில் மிக நீண்ட காலமாக இருந்த முக்கிய தொழில்கள் சர்க்கரை, உரங்கள், சிமெண்ட், விவசாய கருவிகள், இரும்பு மற்றும் எஃகு, ரசாயனங்கள், மின்மாற்றிகள் மற்றும் காகிதங்கள் போன்றவைகளாகும். இந்த காரணிகளின் விளைவாக தற்போது இந்தியாவின் அனைத்து மாநிலங்களை விட தமிழ்நாடு அதிக தொழிற்சாலைகளை கொண்டுள்ளது. மேலும் உற்பத்தி துறையில் பணிபுரியும் தொழிலாளர்களின் மிகப்பெரிய பங்கினையும் பெற்றுள்ளது. முக்கியமாக மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் போன்ற முன்னேறிய மாநிலங்களுடன் ஒப்பிடும்போது இது அதிக உழைப்பு மிகுந்ததாகும். வாகன தொழில்கள், தானியங்கி கூறுகள், இலகு ரக மற்றும் கனரக பொறியியல் இயந்திரங்கள், வாகன உதிரி பாகங்கள், பருத்தி, ஜவுளி, ரப்பர், உணவுப் பொருட்கள், போக்குவரத்து உபகரணங்கள், ரசாயனங்கள் மற்றும் தோல் பொருட்கள் போன்றவைகள் முக்கிய தொழில்களாகும். மற்ற மாநிலங்களைப் போல் அல்லாமல் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் 13 மாவட்டங்களில் 27 தொழில் தொகுப்புகள் தொழில்துறைகள் பரவி இருக்கின்றன. மேலும் அவற்றுள் பல தொழில்கள் ஏற்றுமதி சார்ந்தவை ஆகும். மாநிலத்தின் சாலைகள், ரயில் போக்குவரத்து, வான்வழி போக்குவரத்து மற்றும் முக்கிய துறைமுகங்கள் அனைத்தும் போக்குவரத்து இணைப்பினால் நன்கு வளர்ச்சி அடைந்து காணப்படுகிறது. தமிழ்நாட்டின் முக்கிய தொழில்துறை தொகுப்புகள் மற்றும் அவற்றின் சிறப்புகள். வாகன தொழில் தொகுப்புகள். சென்னை பெரிய அளவிலான வாகன தொழில்துறை தளமாக இருப்பதால் ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுகிறது. சென்னையானது மிக அதிகமான வாகன தொழிலை ஒருங்கிணைக்கும் மற்றும் உதிரி பாகங்கள் செய்யும் தலைமையிடமாக திகழ்கிறது. சில உள்நாட்டு நிறுவனங்களான டிவிஎஸ், டிஐ, சைக்கிள்ஸ், அசோக் லேலண்ட் மற்றும் ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் ஆகியன இதற்கு முன்னர் இருந்தன. பொருளாதார சீர்திருத்தத்திற்கு பின்னர் ஹுண்டாய், ஃபோர்டு, டைம்லர் பென்ஸ் மற்றும் ரெனால்ட், நிசான் போன்ற பல பன்னாட்டு நிறுவனங்கள், மல்டிநேஷனல் கம்பெனிஸ் இப்பகுதியில் தொழிற்சாலைகளை திறந்துள்ளன. எனவே வெளிநாடுகளிலிருந்து பல உதிரி பாகங்கள் உற்பத்தி செய்யும் உற்பத்தியாளரின் கவனங்கள் இங்கே ஈர்க்கப்படுகிறது. பல உள்நாட்டு நிறுவனங்களும் சேர்ந்து அனைத்து நிறுவனங்களுக்கான உதிரி பாகங்களின் உற்பத்தி தேவையை பூர்த்தி செய்கின்றன. ஓசூர் மற்றொரு தானியங்கி தொகுப்பாகும். இங்கு டிவிஎஸ் மற்றும் அசோக் லேலண்ட் போன்ற நிறுவனங்கள் தங்கள் தொழிற்சாலைகளை இயங்கி வருகின்றன. கோயம்புத்தூர் பகுதி ஒரு தானியங்கியின் தொகுப்பாக வளர்ந்து வருகிறது.
சரக்கு வாகன மற்றும் பேருந்து கட்டுமான தொழில் தொகுப்புகள். தமிழகத்தின் மேற்கு பகுதியில் உள்ள நாமக்கல் மற்றும் திருச்செங்கோடு பகுதிகள் சரக்குந்து வாகன முழும்பாக கட்டமைப்பிற்கான தொழிற்சாலைகளுக்கு பெயர் பெற்ற இடங்களாகும். 50க்கும் மேற்பட்ட அலகுகளை கொண்ட கரூர் மற்றொரு முக்கிய மையமாக திகழ்கிறது. பல தொழில் முனைவோர்கள் பெரிய அளவிலான வாகன கட்டுமான துறையில் பணிபுரிந்து தற்போது தங்கள் சொந்த அலகுகளை அமைக்க முன்வந்துள்ளனர். நெசவு தொழில் தொகுப்புகள். இந்தியாவில் மிகப்பெரிய நெசவு தொழில் துறைகளுக்கு தமிழ்நாடு தாயகமாக விளங்குகிறது. காலனித்துவ காலத்திலிருந்து பருத்தி நெசவு தொழில் வளர்ச்சியின் காரணமாக கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுகிறது. தற்போது நெசவு ஆலைகள் பெரும்பாலானவை கோயம்புத்தூரை சுற்றியுள்ளன. நமது நாட்டின் மிகப்பெரிய பருத்தி நெசவு தொழில் உற்பத்தியில் தமிழகம் பெரும் பங்கு வகிக்கிறது. ஈரோடு மற்றும் சேலம் பகுதியிலும் அதிக அளவிலான மின்விசைத்தறி அலகுகள் இருப்பதால் மின்விசைத்தறி தொழில் மிகவும் பரவலாக உள்ளது. திருப்பூரானது பின்னலாடை தயாரிக்கும் ஏராளமான நிறுவனங்களின் தொகுப்புகளுக்கு புகழ்பெற்ற இடமாகும். இது நாட்டின் பருத்தி பின்னலாடை ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட 80% பங்கினை கொண்டுள்ளது. 1980களின் பிற்பகுதியிலிருந்து 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கியுள்ளது. இது உள்நாட்டு சந்தையில் ஒரு மிகப்பெரிய உற்பத்தியாளராக திகழ்கிறது. இந்த மிகப்பெரிய வெற்றியின் காரணமாக உலக சந்தையில் உலகின் தெற்கு அரைக்கோளத்தில் ஒரு சக்தி வாய்ந்த தொகுப்பாக இந்த இடம் உள்ளது. ஆரம்பத்தில் உள்ளூர் தொழில் முனைவோரால் பெரும்பாலான நிறுவனங்கள் தொடங்கப்பட்டன. தற்போது இந்தியாவின் மிகப்பெரிய முன்னணி பின்னலாடை ஏற்றுமதியாளர்கள் இங்கு தங்கள் தொழிற்சாலைகளை அமைத்துள்ளனர். தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள். திருவள்ளூர் தானியங்கி. சென்னை தானியங்கி மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பம். வேலூர் தோல். காஞ்சிபுரம் பட்டு ஆடைகள். ஓசூர் கிருஷ்ணகிரி தானியங்கி மற்றும் மின்னணு. சேலம் இரும்பு மற்றும் விசைத்தறி. ஈரோடு விசைத்தறி மற்றும் மஞ்சள். நாமக்கல் போக்குவரத்து மற்றும் கோழிப்பண்ணை. அரியலூர் சிமெண்ட். திருப்பூர் பின்னலாடை மற்றும் ஆயத்த ஆடைகள். திருச்சிராப்பள்ளி கொதிகலன்கள் மற்றும் விசையாழிகள். கரூர் வாகன கட்டுமானம் விசைத்தறிகள். கோயம்புத்தூர் ஆயத்த ஆடைகள் மற்றும் தகவல் தொழில்நுட்பம். மதுரை தோல். விருதுநகர் சிவகாசி பட்டாசுகள் தீப்பெட்டிகள் மற்றும் அச்சிடுதல். வாகன கட்டுமான தொழிலமைப்பை தவிர மேசை துணி, திரைச்சீலைகள், படுக்கை விரிப்புகள் மற்றும் துண்டுகள் போன்ற வீட்டு அலங்கார பொருட்களை ஏற்றுமதி செய்யும் முக்கிய மையமாக கரூர் உள்ளது. மேலும் பவானி மற்றும் குமாரபாளையம் உள்நாட்டு மற்றும் உலகளாவிய சந்தைகளுக்கு தரை விரிப்புகளை உற்பத்தி செய்யும் முக்கிய மையங்களாக திகழ்கின்றன. இத்தகைய நவீன தொகுப்புகளை தவிர பட்டு மற்றும் கைத்தறி புடவைகளுக்கு பிரபலமான மதுரை மற்றும் காஞ்சிபுரம் போன்ற பாரம்பரிய கைவினை தொகுப்புகளும் உள்ளன. தோல் மற்றும் தோல் பொருட்களின் தொகுப்பு. இந்தியாவின் 60% தோல் பதனிடும் உற்பத்தி திறனையும் 38% தோலாடைகள் மற்றும் காலணிகள் அதனை சார்ந்த பொருட்களின் உற்பத்தியையும் தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. வேலூர் அதனை சுற்றியுள்ள ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி ஆகிய நகரங்கள் நூற்றுக்கணக்கான தோல் உற்பத்தி மற்றும் பதனிடும் தொழிற்சாலைகளை கொண்டுள்ளது. தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியாவிலேயே முதன்மை மாவட்டமாக வேலூர் திகழ்கிறது. சென்னையிலும் பல தோல் சார்ந்த உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி தொழிற்சாலை நிறுவனங்கள் உள்ளன. திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் தோல் பதனிடுதல் தொழிற்சாலைகளின் தொகுப்பு காணப்படுகிறது. தோல் உற்பத்தி தொழிற்சாலையும் வேலைவாய்ப்பை அளிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. பட்டாசு, தீப்பெட்டி மற்றும் அச்சிடுதல் தொகுப்பு. தீப்பெட்டி உற்பத்தி தொழிற்சாலையில் புகழ்பெற்று விளங்கும் சிவகாசி பகுதியானது தற்பொழுது பட்டாசு மற்றும் அச்சிடும் தொழிலில் நாட்டின் சிறந்த நகரமாக திகழ்கிறது. இந்தியாவில் 90% பட்டாசு உற்பத்தி, 80% தீப்பெட்டி உற்பத்தி மற்றும் 60% அச்சக பணிகளுக்கு இப்பகுதியை சார்ந்துள்ளது. அச்சிடும் தொழிற்சாலை ஒவ்வொன்றும் அவற்றின் பணிகளில் தனித்துவம் பெற்று மேலோங்கி விளங்குகிறது. காலனித்துவ காலத்தில் தொடங்கப்பட்ட இத்தொழிலானது தற்பொழுது அதிக அளவில் வேலைவாய்ப்பை அளிக்கிறது. மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப தொகுப்புகள். 1990களில் ஏற்பட்ட பொருளாதார சீர்திருத்தங்களுக்கு பின் வந்த நோக்கியா, பாக்ஸ்கான், மோட்டோரோலா, சோனி எரிக்சன், சாம்சங் மற்றும் டெல் போன்ற வன்பொருள் மற்றும் மின்னணு பொருள் தயாரிப்பு நிறுவனங்கள் கைபேசி கருவிகள், மின்சுற்று பலகை, நுகர்வோர் மின்சாதன பொருட்கள் தயாரிப்பில் ஈடுபட ஆரம்பித்தன. இந்நிறுவனங்கள் சென்னையை சுற்றியுள்ள பகுதியில் நிறுவனங்களை நிறுவியுள்ளனர். தமிழ்நாட்டில் தொழிற்சாலை விரிவாக்கத்திற்கு உதவும் கொள்கை காரணிகள். அதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ் இருக்குது. குறிப்பிட்ட சில தகவல் தொழில்நுட்ப பொருளாதார மண்டலங்கள்.
வளர்ச்சியை மேலும் அதிகப்படுத்தும் பொருட்டு சென்னை வட்டார பகுதிகளை தவிர 2 அடுக்கு டயர் 2 நகரங்களான கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, ஓசூர், சேலம் ஆகியவை தகவல் தொழில்நுட்ப முதலீட்டிற்காக இடங்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டன. இதனை எளிதாக்குவதற்காக எல்காட் நிறுவனம் பின்வரும் 8 இடங்களில் எல்கோசஸ் ஐடி குறிப்பிட்ட பொருளாதார சிறப்பு மண்டலங்கள் நிறுவியுள்ளது. சென்னை சோழிங்கநல்லூர், கோயம்புத்தூர் விளாங்குறிச்சி, மதுரை இலந்தைக்குளம், மதுரையில் வடபாலஞ்சி கிண்ணிமங்கலம், திருச்சிராப்பள்ளி நாவல்பட்டு, திருநெல்வேலி கங்கைகொண்டான், சேலம் ஜாகிர் அம்மாபாளையம், ஓசூர் விஸ்வநாதபுரம். நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் தொழிற்சாலை விரிவாக்கத்திற்கு உதவும் கொள்கை காரணிகள். கொள்கை காரணிகளை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். கல்வி, உள்கட்டமைப்பு, தொழில்துறை ஊக்குவிப்பு. ஃபஸ்ட்டு கல்வி. திறமை வாய்ந்த மனித வளங்கள் தொழிற்சாலைகளுக்கு தேவைப்படுகிறது. நமது மாநிலமானது தொடக்க கல்விக்காக அதிக கவனம் செலுத்துவது மட்டுமல்லாமல் படித்தவர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் அடிப்படை எண் கணித திறன்களை வளர்ப்பதிலும் கவனம் செலுத்துகிறது. இது நாட்டில் மிக அதிகப்படியான தொழில்நுட்ப வல்லுநர்களை தருவதிலும் பெயர் பெற்ற இடமாகும். இந்தியாவில் அதிக அளவில் பொறியியல் கல்லூரிகள், பல் தொழில்நுட்ப கல்லூரிகள் மற்றும் தொழில் பயிற்சி மையங்கள் போன்றவைகளின் புகலிடமாக தமிழகம் உள்ளது. உள்கட்டமைப்பு. மாநிலங்களில் உள்ள சிறிய நகரங்கள் மற்றும் கிராமங்களில் தொழில்மயமாதல் பரவுதலுக்கு மின்சார விநியோகம் சிறப்பான பங்கினை வகிக்கிறது. மின்சார விநியோகம் மட்டுமல்லாது தமிழ்நாடானது மிகச்சிறந்த போக்குவரத்து உள்கட்டமைப்பு பெயர் போனதாகும். குறிப்பாக கிராமப்புறங்கள் சிறு சாலை வசதிகளால் அருகிலுள்ள சிறு நகரங்களுடனும் பெருநகரங்களுடன் சிறப்பான முறையில் இணைக்கப்பட்டுள்ளது. பொது மற்றும் தனியார் போக்குவரத்து துறைகள் ஒருங்கிணைந்து கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களின் இணைப்பை எளிதாக்குகிறது. சிறு உற்பத்தியாளர்களை சந்தைகளோடு இணைத்து அவர்களுக்கு நற்பலனை கொடுக்கிறது. தொழில்துறை ஊக்குவிப்பு. கல்வி, போக்குவரத்து மற்றும் ஆற்றல் வாய்ந்த உள்கட்டமைப்புகளுக்கு முதலீடு செய்வது மட்டுமல்லாமல் சிறந்த தொழிற்பிரிவுக்கான தொழிற்சாலை விரிவாக்கங்களை சிறந்த பகுதிகளில் ஏற்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பொருளாதார சீர்திருத்தத்திற்கு பின் குறிப்பிட்ட காரணிகளான தானியங்கி கருவிகள், உயிரி தொழில்நுட்பம், செய்தி மற்றும் செய்தி தொடர்புக்கான பிரிவுகள் ஆகியவை சிறந்த முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே பெரிய, சிறிய மற்றும் நடுத்தர பிரிவில் மேம்படுத்த உதவும் உள்கட்டமைப்புகளை நாடு முழுவதும் பல இடங்களில் தொழில்துறை மேம்பாட்டு முகமைகளை அரசு நிறுவியுள்ளது. தமிழகத்தில் தொழில் விரிவாக்கத்திற்கு திறவுகோலாக செயல்படும் முகமைகள். தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்றக் கழகம் சிப்காட், ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா 1971 தொழில் முன்னேற்றத்திற்காக நிறுவப்பட்டு தொழில் தோட்டங்களை அமைத்துள்ளது. தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்றக் கழகம். தமிழ்நாடு மாநில சிறுதொழில் வளர்ச்சிக் கழகம் டான்சிட்கோ. தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் 1970 தமிழக அரசால் நம் மாநிலத்தில் சிறுதொழில் முன்னேற்றத்திற்காக நிறுவப்பட்ட ஒரு அரசு நிறுவனமாகும். சிறு தொழிற்பிரிவின் புதிய நிறுவனங்களுக்கு மானியம் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளையும் இந்த நிறுவனம் வழங்குகிறது. சிறு தொழிற்பிரிவின் புதிய நிறுவனங்களுக்கு மானியம் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளையும் இந்த நிறுவனம் வழங்குகிறது. தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டுக் கழகம் 1965 டிட்கோ. தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் நம் மாநிலத்தில் தொழில் தோட்டங்களை நிறுவுவதற்கும் தொழிற்சாலைகளை மேம்படுத்துவதற்கும் உதவும் மற்றும் ஒரு அரசு நிறுவனமாகும். தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் வரையறுக்கப்பட்டது 1949. டிக். தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் புதிய தொழில் பிரிவுகளை நிறுவுவதற்கும் தற்போதுள்ள தொழில் பிரிவுகளை பெருக்குவதற்கும் குறைந்த அளவிலான நிதி உதவியை செய்கிறது. தமிழ்நாடு சிறுதொழில் கழகம் வரையறுக்கப்பட்டது 1965. டான்சி. தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட் சிறு நிறுவனங்களுக்காக நிறுவப்பட்ட முதல் தொழில்துறை நிறுவனமாகும். சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் ஸ்பெஷல் எக்கனாமிக் சோன்ஸ் SEZ நாட்டில் ஏற்றுமதிக்கு இடையூறு இல்லாத சூழலை கருத்தில் கொண்டு சிறப்பு பொருளாதார மண்டலங்களை அமைப்பதற்கான ஒரு கொள்கை ஏப்ரல் 2000 அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன்படி பின்வரும் இடங்களில் ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்களை அரசு அமைத்துள்ளது. நாங்குநேரி SEZ பல்நோக்கு உற்பத்தி SEZ திருநெல்வேலி, எண்ணூர் SEZ அனல்மின் திட்டம் வயலூர், கோயம்புத்தூர் SEZ தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள், ஓசூர் SEZ தானியங்கி பொறியியல், மின்னணுவியல், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு, பெரம்பலூர் SEZ பல்நோக்கு உற்பத்தி SEZ வாகன தொழில் நகரம் வாகன உதிரி பாகங்கள் திருவள்ளூர், இந்தியா சிங்கப்பூர் SEZ ITES மின்னணு வன்பொருள் தளவாடங்கள் மற்றும் கிடங்குகள் திருவள்ளூர் மாவட்டங்கள், உயிரி மருந்துகள் SEZ மருத்துவ ஆராய்ச்சி அமைப்பு, விஷக்கட்டுப்பாடு மையம், மைய மீள் உருவாக்க மருத்துவ ஆராய்ச்சி,
மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம், மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் MEPZ. மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையம் சென்னையில் ஒரு சிறப்பு பொருளாதார மையமாகும். மத்திய அரசு அமைத்த நாட்டின் 7 ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்களில் இதுவும் ஒன்றாகும். இது அந்நிய நேரடி முதலீட்டினை ஊக்குவிப்பதற்கும் அந்நிய செலாவணியை ஈட்டுவதற்கும் வட்டாரப் பகுதிகளில் அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் 1984 நிறுவப்பட்டது. MEPZ தலைமையகம் சென்னையை அடுத்த தாம்பரம் GST சாலையில் அமைந்துள்ளது. தொழில்மயமாதலின் பிரச்சனைகள். தமிழகம் நமது நாட்டின் சிறந்த தொழில்மயமான மாநிலமாக இருந்த போதிலும் சில சவால்களை சந்திக்க வேண்டியுள்ளது. வேதிப்பொருட்கள், நெசவுத்துறை மற்றும் தோல் தொகுப்புகள் மூலம் வரும் திரவக் கழிவுகள் நம்ம சுகாதாரத்தை கெடுக்கிறது. இந்த திரவக் கழிவுகள் சேரும் நீர்நிலைகளை மட்டுமல்லாமல் அதையொட்டியுள்ள விவசாய நிறுவனங்களையும் மாசுபடுத்துகிறது. உலகளாவிய அளவில் போட்டி போடுவதற்காக நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதால் நிலையான வேலைவாய்ப்புகளை குறைக்கிறது. சமீப காலங்களில் பணியாளர்களின் திறன் குறைந்து தற்காலிக பணியாளர்களின் பணியமர்த்தப்படுவது அதிகரிக்கிறது. நெக்ஸ்ட் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம். ஜனவரி 16, 2016. ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் என்பது இந்திய அரசின் ஒரு முன்முயற்சி திட்டமாகும். இதன் முதன்மையான நோக்கம் தொழில் தொடங்குவதற்கான தொடக்க முயற்சிகளை ஏற்படுத்துதல், வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் வளங்களை உருவாக்குதல் ஆகும். ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் ஏப்ரல் 5, 2016. இத்திட்டத்தின் மூலம் பட்டியலின அல்லது பழங்குடியின கடன் பெறுபவர் மற்றும் ஒரு பெண் கடன் பெறுபவர் கிரீன்ஃபீல்ட் என்டர்பிரைசஸ் நிறுவனம் கிரீன்ஃபீல்ட் என்டர்பிரைஸ் அமைப்பிற்காக குறைந்தபட்சம் 10 லட்சம் முதல் குறைந்தபட்சம் 10 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய் வரை ஒரு வங்கி கிளைக்கு ஒருவர் என வங்கியில் கடன் பெறுவதை எளிதாக்குவதாகும். நெக்ஸ்ட் தொழில் முனைவோர். ஒரு தொழில் முனைவோர் என்பவர் புதிய சிந்தனைகளுக்கும் வணிக செயல்முறைகளுக்கும் புத்தாக்கம் புனைப்பவர் ஆவார். இவர்களிடம் சிறந்த நிர்வாகத் திறன்கள், வலிமையான குழுவை அமைக்கும் திறமைகளும் மற்றும் தேவையான தலைமைக்கான பண்புகளும் இருக்கும். தொழில் முனைவோர் தங்கள் தொழிலை பெருக்குவதற்கான செயல்முறைகளே தொழில் முனைவு எனப்படும். இவை ஒன்றை உருவாக்குவதற்கும் மேலும் பெரிதுபடுத்துவதற்குமான திறன் ஆகும். தொழில் முனைவோரின் பங்கு. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தில் தொழில் முனைவோரின் பங்கு மிக முக்கியமானதாகும். ஃபர்ஸ்ட், தொழில் முனைவோர் கிராமப்புற மற்றும் பின்தங்கிய பகுதிகளில் தொழிற்சாலைகளை தொடங்கி நாட்டில் பல்வேறு பகுதிகளில் நிலவும் வட்டார ஏற்றத்தாழ்வுகளை நீக்குகிறார்கள். நெக்ஸ்ட், இவர்கள் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி GDP மற்றும் தலா வருமானம் உயர்வதற்கு உதவி புரிகிறார்கள். குடிமக்களின் அசையா சேமிப்புகள் மற்றும் நாட்டின் ஏற்றுமதி வியாபாரம் மூலமாக மூலதனத்தை செயல்பட வைக்கிறார்கள். தொழில் முனைவோர் கைவினைஞர்கள், தொழில்நுட்ப தகுதி வாய்ந்த நபர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்களுக்கு பெரிய அளவிலான வேலை வாய்ப்பை வழங்குகிறார்கள். புதுமைகளை புகுத்துவதன் மூலம் லாபத்தினை அதிகரிக்க முயற்சிக்கின்றனர். தொழில் முனைவோர் குறைந்த விலையில் சிறந்த தரமான பொருட்களை பெற மக்களுக்கு உதவுகின்றனர். இதன் விளைவாக அவர்களின் வாழ்க்கை தரம் மேம்படுகிறது. நெக்ஸ்ட், பாடச்சுருக்கம். தொழில்துறை தொகுப்புகள் என்பது பொதுவான சந்தைகள், தொழில்நுட்பங்கள் மற்றும் திறன்களுக்கான தேவைகளை பகிர்ந்து கொள்ள வரையறுக்கப்பட்ட புவியியல் பகுதியில் உள்ள நிறுவனங்களின் தொகுப்புகள் ஆகும். தொழில் தொகுப்பு தோன்றுவதற்கு பல்வேறு காரணிகள் உள்ளன. ஒரு சில தொழில் தொகுப்புகள் தோன்றிய இடங்களில் கைவினைஞர்கள் குடியேறி நெடுங்காலமாக அங்கு தங்கியிருந்ததாகவும் வரலாறு கூறுகிறது. கோயம்புத்தூர் பகுதியில் ஜவுளி இயந்திரங்கள் மற்றும் மின்சார மோட்டார்கள் மற்றும் நிலத்தடி நீரை உறிஞ்சுவதற்கான குழாய்கள் மற்றும் வேளாண் இயந்திரங்கள் பன்முகத்தன்மையின் வளர்ச்சியினை கண்டது. சென்னை பெரிய அளவிலான வாகன தொழில்துறை தளமாக இருப்பதால் ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுகிறது. இதோட தான் இந்த லெசன் இதோட முடியுது. நெக்ஸ்ட் லெசன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.